ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பிரியமான தோழி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா தாங்க பார்க்க போகிறோம். அது எங்கள் அம்மா செஞ்ச ஆட்டுக்கால் பாயா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை அடுப்பில் நைட்டு ஃபுல்லாக வேக விட்டு அடுத்த நாள் எடுத்து அதை சாப்பிடுவோம் பாருங்கள், அப்படி இருக்கும். அப்போல்லாம் அப்பா ஈவினிங் ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்துடுவார். நைட்டே அம்மா அதை தாளித்து விட்டு அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுமான்னு கேட்ட அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் இவரும் ஆட்டுக்கால் எடுத்து வந்துடுறாங்க. நம்ம விட்டுருவோம்மா, அம்மா நெய்ஸாக கொஞ்சோண்டு நீ செய்தி, அந்த டேஸ்ட்டு யாராலையுமே செய்ய முடியாதும்மா, கொஞ்சோண்டு செஞ்சு கொடு அப்படின்ட்டு நெய்ஸாக அம்மாண்ட கொடுத்துட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறாங்க. கூடவே மிளகு சீரகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். அந்த பாயாவுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எல்லாத்தையும் போட்டு அழகாக வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு அதை பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வதக்கு நான் ஜாலியாக என்ஜாய் தானே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி அம்மாவும் அப்படியே செஞ்சாங்க. அப்படியே கூடவே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், அதை வெறுமிளகாய் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அப்படின்னு போட்டாங்க. நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு மிளகு சீரகம் தான் அதிகம் சேர்ப்போம். நம்ம டிஷ்ஷில் எப்பயுமே மிளகு சீரகம் தான் அதிகம் இருக்கும். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா முடியெல்லாம் தீச்சி க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தார். அந்த ஆட்டுக்காலை இப்போ நம்ம இதில் போட்டு கொஞ்சம் அது வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி இல்லைங்க, நிறைய தண்ணியே ஃபுல்லாக முங்குற அளவுக்கு விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தீவி விட்டு நல்லா திகுன்னு எறி விட்டோம் அடுப்பை. அதுவும் நல்லா கொதித்த உடனே இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணுமா. ஏமா முன்னாடியே சேர்க்கலன்னு, அது இப்போ சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருள்லாம் போய் அரைச்சிட்டு வர சொன்னாங்க. நானும் சரி அரைச்சிட்டு வரேன்ட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்ட சொன்னாங்க. சரி தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க போகிறோம். ஆட்டுக்கால் சீக்கிரமாக வேகாது. நம்ம இப்போ குக்கரில் விட்டுடுறோம், 4-5 விசில் விட்டு செஞ்சுப்போம். ஆனால் அப்போலாம் அம்மா அதை நைட்டே தாளித்து விட்டு நைட்டு ஃபுல்லாக அடுப்பு மேலே விட்டுருவாங்க. அது நல்லா கொதித்து அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஆட்டுக்கால் அப்படியே பொசுன்னு வந்துட்டு இருக்குங்க. அப்பா அந்த டேஸ்ட் இப்போ நினச்சா கூட சூப்பராக இருக்குது. இப்போ அம்மா செய்கிறத சாப்பிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அதே மாதிரி நல்லா திகுன்னு எரிய விட்டு நான் காலையில் செஞ்சேங்க. இப்போ மதியத்துக்கு தான் இது ரைஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா செஞ்சாலே சூப்பர் தானே, அப்படியே எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ட பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஆட்டுக்கால் பாயை என்ன வாயா என்ன அப்படியே எடுத்து வாயில் போட்டு சும்மா வழவழன்னு அப்படி போச்சுங்க. என்ன பொசுன்னு வெந்துட்டு இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.